வெற்றிலை வயதானவர்கள் வீட்டில் உட்கார்ந்து கொண்டு பொழுது போகாமல் வாயில் போட்டு மென்று தின்பது என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அதற்கு காரணங்கள் இருக்கிறது. வெற்றிலையின் நன்மைகள் ஏராளம். வெற்றிலையில் கால்சியம், இரும்புச்சத்து, வைட்டமின் சி அதிகம் உள்ளன. வைட்டமின்களுடன் நார்ச்சத்தும் இருப்பதால் சீதள நோய்களை நீக்கி உடல் இறுக்கம், குடல் புண்களை குணப்படுத்துகிறது. ஜீரண உறுப்புகள் சரியாக வேலை செய்ய வெற்றிலை துணை புரிகிறது. இது தவிர பற்களுக்கு தேவையான கால்சியம், இரும்புச்சத்து ஆகியவையும் இதில் அடங்கியிருக்கிறது. வயிற்றில் உள்ள விஷ கிருமிகளை கொல்லும் தன்மை வெற்றிலைக்கு உண்டு. நீர்ச்சத்தும் நிரம்ப பெற்றது. வைட்டமின் சி, கரோட்டின், புரதச்சத்தும் நிரம்பி உள்ளது இந்த வெற்றிலை. இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தி கெட்ட கொழுப்பை வெளியேற்றக்கூடியது இந்த வெற்றிலை. ஆயுர்வேத மருந்துகள் பலவற்றில் வெற்றிலை இடம் பிடித்திருக்கிறது. சிறு குழந்தைகள் ஏற்படும் கோழைக்கட்டு, அஜீரண கோளாறு, மலச்சிக்கல், பெரியோருக்கு ஏற்படும் கடுமையான தலைவலி போன்ற பலவிதமான நோய்களுக்கு சிறந்த நிவாரணியாக செயல்படுகிறது. இதில் ஏராளமான ஆன்டி ஆக்சிடென்ட், ஆன்டி மைக்ரோபியல் இருப்பதால் கடுமையான இருமல் பிரச்சனைகளை கட்டுப்படுத்தலாம். இதில் மருத்துவ மூலிகை இருப்பதால் பசி உண்டாக்கும். ஆஸ்துமா, அலர்ஜி, அல்சர், வாத நோய், வறட்டிருமல், நுரையீரல், ஒற்றை தலைவலி, பாலூட்டும் பெண்களுக்கு பால் சுரக்க என சர்வ ரோகங்களை போக்க பெரிதும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. மேலும் வெற்றிலையுடன் சிறிது பாக்கு சேர்த்து சாப்பிட்டால் பல்வேறுபட்ட நோய்களும் குணமாகும். பல்வலி, ஈறுகளில் வீக்கம் நீக்க சிறிது மென்று வந்தால் வலி குறையும். சிறிது வெற்றிலை சாறுடன் வெந்நீர் கலந்து குடித்தால் வயிற்று வலி, வயிற்று மந்தம், உப்புசம் போன்றவை விரைவில் நீங்கும். ஒற்றை தலைவலிக்கு சிறிது வெற்றிலையை ஈரமாக்கி தலையின் இரு பக்கம் அல்லது ஒரு பக்கம் வைத்தால் உடனடியாக வலி குறையும். தேள்கடி விஷத்தை முறிக்க இலையுடன் 5-6 மிளகு, சிறிது தேங்காய் மென்று சாப்பிட்டால் விஷம் இறங்கும். வெற்றிலை குளிர்ச்சியானது. தீக்காயங்கள் உள்ள இடத்தில் வெற்றிலையுடன் மஞ்சளை சேர்த்து அரைத்து தடவி வரலாம். தீக்காய எரிச்சல் நீங்கும் மற்றும் காயமும் விரைவாக ஆறும். வெற்றிலையை வெறும் வாயில் மென்று வந்தால் பற்கள், ஈறுகள் பலப்படும். பல் சொத்தையாவதும் தவிர்க்கப்படும். வாயில் துர்நாற்றம் வீசுவதற்கு வயிற்றில் நுண்கிருமிகள் இருப்பதுதான் காரணம். வெற்றிலையை சிறிது எடுத்து பருகினால் அது துர்நாற்றத்திற்கு காரணமான நுண்கிருமிகளை கொன்று நிரந்தர தீர்வளிக்கும். தோல் சம்பந்தப்பட்ட அலர்ஜி, எரிச்சல் போன்ற அனைத்திற்கும் சிறந்த மருந்தாக வெற்றிலை விளங்குகிறது. 10 வெற்றிலைகளை தண்ணீரில் போட்டு கொதிக்க விட்டு சாறு எடுத்துக்கொள்ளவும். அந்த சாற்றை தேங்காய் எண்ணெயுடன் கலந்து உடல் முழுவதும் தேய்த்து விட்டு சிறிது நேரம் கழித்து குளித்து விடலாம். குளிக்கும் நீரிலும் இந்த சாற்றை கலந்தும் கொள்ளலாம். எரிச்சல், அரிப்பு, அலர்ஜி போன்ற சரும பிரச்சனைகளை நீங்கும். இதில் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, ஆன்டி பாக்டீரியல் போன்ற பண்புகள் உள்ளதால் உடனடி நிவாரணம் கிடைக்கும். வெற்றிலையில் அதிக அளவு நார்ச்சத்து உள்ளதால் தொடர்ந்து சாப்பிட்டு வரும்பொழுது மெட்டபாலிசத்தின் அளவை அதிகரிக்கிறது. கொழுப்பு சத்தை குறைக்கவும் உதவுகிறது. இதனால் வெற்றிலையை தினமும் உண்டு வந்தால் உடல் எடை சீராக வாய்ப்புகள் அதிகம். மேலும் செரிமானத்தை சீர் செய்வதால் தேவையற்ற உணவுகள் வயிற்றில் தங்குவதையும் தவிர்க்கலாம். சிறிது சாப்பிட்டு முடித்த பின்பு வெற்றிலை போடுவதால் வயிறு நிறைந்தது போன்ற ஒரு உணர்வை உண்டு பண்ணும். மேலும் ஆரோக்கியமாக இருக்கலாம்.